அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு சனி பகவான் தரும் ராஜ யோகமும் சந்நியாசமும் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை இங்கே பார்க்க இருக்கிறோம். இந்த ஜாதகம் ஒரு ஆணுடைய ஜாதகம். 26/6/1965 வருடம் காலை 5:47 கிருஷ்ணகிரியில் பிறந்தவர் இந்த ஜாதகர். இந்த ஜாதகருடைய மனைவி இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா, நல்லா இருந்த மனுஷங்க, நல்லாமே குடும்பத்துக்காக எல்லாமே செஞ்சவர், நல்லா தொழில் பார்த்தாரு, நல்லா சம்பாதிச்சார், குடும்பத்தை நல்லபடியாக ரன் பண்ணார், குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமையும் செய்துவிட்டார், எல்லாம் ஃபுல்ஃபில்லாக இருக்குது. இப்போ அவர் ஜாதகர் ஆன்மீகத்தில் ஃபுல் டைம் ஈடுபட்டு சந்நியாசம் போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாருங்க. அது ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு தெரியலை. எனக்கு எல்லாமே நான் முடிச்சிட்டேன், இனி நான் இறைவனை நோக்கி என்னுடைய பயணத்தை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்றது இந்த ஜாதகத்தில் பார்க்க போகிறோம். அதற்கு மூல நூல்கள் சொல்லக்கூடிய பாடல் என்ன அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த ஜாதகர் நான் சொன்ன மாதிரி 26/6/1965 காலை 5:47 கிருஷ்ணகிரியில் பிறந்தவர் ஜாதகர். ஜாதகர் மிதுன லக்னம், லக்னத்திலேயே சூரியனும் புதனும், 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 4ஆம் இடத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்தில் கேது பகவான், 9ஆம் இடத்தில் சனி பகவான், 11ஆம் இடத்தில் சந்திரன், 12ஆம் இடத்தில் ராகு குரு இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். ஜாதகர் பிறக்கும் பொழுது திசை சூரிய திசை 5 வருடம் 9 நாட்கள் 9 மாதங்கள் 8 நாட்கள் இருக்க பிறந்தவர். நடப்பு திசை பார்த்திங்க அப்படின்னா சனி திசையில் சனி புத்தி இப்போ இவருக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஜாதகம் பார்த்தது கிட்டத்தட்ட குரு திசை கடைசி புத்தியான ராகு புத்தியில் பார்த்தது இந்த ஜாதகம். இப்போ ஜாதகருக்குண்டான அந்த பாடலை பார்ப்போம். அந்த பாடல் பார்த்திங்கன்னா ஜாதக பாரிஜாதம் அப்படின்ற நூலில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. அந்த பாடல் பார்த்திங்கன்னா, நவமதில் நீலன் வந்து நாடிட மற்ற கோள்கள் தவமோடு அன்னோன் தன்னை சதியிலா நோக்கமின்றி பவமர ராசயோகம் பதியும் பின் சந்நியாசம் சிவன் செயல் இதனை யார்தான் செப்பிட இயலும் மாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் ஜாதக பாரிஜாதம் அப்படின்ற நூலில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து மற்ற எந்த கிரகம் சேராமலோ அல்லது பார்வை இல்லாமலோ தனித்து அந்த சனி பகவான் இருந்தால் ஜாதகர் முதல்ல ஒரு பெரிய ராஜயோகத்தை அனுபவிப்பார். அதன் பின் அவர் சந்நியாசம் மேற்கொள்ளுவார். மேலும் இது சிவனுடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் விளக்குகிறது. இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அந்த சனி பகவானை எந்த ஒரு கிரகமும் தொடர்பு கொள்ளவில்லை, சேர்க்கையும் இல்லை, அங்கே பார்வையும் இல்லை. இப்போ அந்த சனி திசை நடப்பில் இருக்குது. சனி திசை வந்த உடனே பார்த்திங்கன்னா, அந்த ராகு குரு திசையில் ராகு புத்தி கடைசி வரும் பொழுதே அவர் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரி நான் கொஞ்ச நாள் நான் போயிட்டு வரேன், ஒரு ஆல் இண்டியா டூர் மாதிரி போயிட்டு வரேன், ஹிமாலயாஸ் போயிட்டு வரேன், ரிஷிகேஷுக்கு போயிட்டு வரேன், அங்கேயே போய் தங்கி இருந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு வர்றேன் அப்படின்ற மாதிரி அவர் பேச ஆரம்பித்து விட்டார். அது சனி திசையில் அது நடக்கும் அப்படின்றது தான் இந்த ஜாதகத்துடைய கொடுப்பினை. பாடல் படி பார்த்திங்கன்னா, 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கணும், அவர் தனித்து இருக்கணும். இங்கே 9ஆம் அதிபதியே சனி பகவானாக ஆகி அவர் அங்கே ஆட்சியாக மூல திருகோணம் பெற்று இருக்கிறார். அந்த திசை வந்து விட்டது. அதற்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ராஜ யோகத்தில் அது சனி பகவான் கொடுத்திருக்கிறார். அதுக்கு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் 2, 9, 10, 11 தொடர்பு இருந்தாலே ஜாதகர் நல்ல ஒரு கோடீஸ்வர அமைப்பை பெற்று விடுவார். இங்கே பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் அதிபதி சனி பகவான் சந்திரனை பார்த்துடுறார். அந்த 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியாகி குருவோடைய சாரத்தில் நின்று 11ஆம் அதியை பார்க்குறார். அப்போ பார்த்தீங்கன்னா 2, 9, 10, 11 இந்த தொடர்பு வந்ததால் ஜாதகர் பெரிய ஒரு கோடீஸ்வரராக இருக்கிறார். இந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின் நல்ல ஒரு ராஜயோகமும் கிடைச்சிருக்கு.
என்ன சார் 7ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் கூட 7க்கும் 10க்கும் அதிபதியாகிய குரு நவாம்சத்தில் உச்சமாக இருக்கிறார். மேலும் களத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, வர்க்கோத்தமமாகவும் இருக்கிறார். அதனால் மனைவி வந்ததால் இவருக்கு நல்ல ஒரு யோகமாகவும் அமைந்தது. ஜாதகர் இப்போ இந்த மோட்சம், விடுதலை, ஞானம் அப்படின்னு போகிறதுக்குண்டான சில ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவாக விடுதலை அப்படின்றதே பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் தான். அந்த 12ஆம் அதிபதி பார்த்திங்க அப்படின்னா இங்கே கடகத்தில் இருக்கிறார். கடகம் அப்படின்றது காலபுருஷனுக்கு மோட்ச ராசியாக வந்து விடுகிறது. மேலும் அதே சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இங்கே 5 அப்படின்றப்போ மனம். அப்போ 12க்கும் 5க்கும் அதிபதியாகிய சுக்கிர பகவான் முதல்ல 2ல் இருக்கிறார். 2 அப்படின்றது பொதுவாக தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்றது எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது மோட்ச ராசியாகவும் இருக்கிறது. 12ஆம் அதிபதி மோட்ச ராசியில் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் அதிபதியாகிய குரு பகவான் லக்னத்திற்கு 12ல் நின்று அவர் கேது பகவானை பார்க்கிறார். அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஞானம், விடுதலை, மோட்சம் அப்படின்ற ஒரு சிந்தனை இவங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி திசை நடக்குது. அந்த சனி பகவான் சந்திரனையும் பார்க்குறாரு, கேது பகவானை பார்க்குறாரு. பாடல் படி சனியை யாரும் பார்க்கல, ஆனால் சனி பகவான் சந்திரனையும் கேதுவையும் பார்க்கிறார். அப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா அவர் மேசத்தில் இருக்கிறாரு, அது ஒரு தர்ம ராசியாக இருக்கிறது. கேது பகவானை பார்க்கும் பொழுது மோட்சக்காரகனாக பார்க்குறாரு, அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகவும் இருக்குது. அதுவும் ஒரு மோட்ச ராசியாகவே இருக்குது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இங்கே சனி, குரு, கேது தொடர்பில் இருக்கிறாங்க. சனி கேதுவை பார்க்குறாரு, குருவும் கேதுவை பார்க்குறாங்க. இந்த மாதிரி சனி, குரு, கேது தொடர்பில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சன்னியாசி நிலை வந்துட்டு ஏற்படுகிறது. பொதுவாகவே கும்பம் அப்படின்றதே பார்த்திங்கன்னா ஆன்மீக வீடு, சாமியார் வீடு அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. ஆக இத்தனை அமைப்புகள் அவருக்கு அந்த ஞானத்தையும் மோட்சத்தையும் விடுதலை எண்ணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் அதுக்குண்டான திசா வரணும். இப்போ அந்த திசாவும் வந்து விட்டது. அப்போ இவங்கள்ட்ட சொன்னது சனி திசை, சனி புத்தி இப்படி தாங்க இருக்கும். அவர் சொல்கிறபடி அவர் போக்கில் விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நீங்களும் முடிந்தால் அவங்க கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஒரு மாதம் வந்துட்டு ஃபுல்லாக ஆல் இண்டியா டூர் வேணால் போயிட்டு வாங்க. போயிட்டு அவர் எங்கே விருப்பப்படுறாரோ அதுக்குண்டான வசதிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவர் அங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டால் விட்டுட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக அவர் திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா இப்போ இவருக்கு சனி திசையில் சனி புத்தி. அப்போ அந்த 2 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகருக்கு அந்த எண்ணம் தான் இருக்கும். அது முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் புத்தி வரும் பொழுது புதன் வந்துட்டு பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி சாரத்தில் தான் இருக்கிறார். அப்போ அவர் மீண்டும் உங்களை பார்க்கறதுக்காக வந்துடுவாருங்க. இப்போ நீங்கள் தடை செஞ்சீங்க, போக வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் வீரியமாக அதுக்கு முயற்சி பண்ணுவார். அது பிரிவினையில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் அவங்க போக்கில் நீங்கள் விட்டுருங்க. முடிஞ்சால் நீங்களும் சேர்ந்து போயிட்டு வாங்க. போயிட்டு அவருக்கு எங்கேயா செட்டில் பண்ணிவிட்டு அவர் 1 வருஷமோ அவர் எத்தனை நாள் விருப்பப்படுறாரோ அப்படி இருந்துட்டு அவர் வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவருக்கு சனி திசை சனி புத்தி பார்க்கும் பொழுது 3/4/2022 இருந்து 7/4/2025 வரைக்கும் இருக்குது. இப்போ 1 வாரம் முன்னாடி அவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது கடந்த ஒரு மார்ச் 15ஆம் தேதி அவங்க பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு அங்கே இருந்துட்டேன், இப்போ நான் திரும்பி வந்துட்டு ஊருக்கே வரலான்னு இருக்கேன் அப்படின்ன மாதிரி அவர் பேசியிருக்கிறார். அப்போ என்ன அது அந்த சனி புத்தியோட காலம் 7/4/2025 முடியுது. அவர் சொல்கிறது அதான் சொல்கிறார், வரலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் கரெக்டாக அந்த 7/4/2025 அப்புறம் அந்த புதன் புத்தி வரும் பொழுது மீண்டும் அவர் தாயகத்துக்குன்றதை விட குடும்பத்துக்கு திரும்பி அவர் வருவதுக்குண்டான சாத்தியக்கூறுகளை அந்த திசா புத்தி நாதர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஆக இப்போது சனி திசை சனி புத்தி, சனிக்கு கேது தொடர்பு இருக்குது. கேது காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் இருக்கிறாரு. அவர் மறைப்பொருளை தேடி போவதில் எந்த ஒரு குற்றம் குறையும் இல்லை. சென்று நல்லபடியாக திரும்பி வருவார் அப்படின்றது இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கிறது. ஆக இந்த ஜாதக ஆய்வின் மூலமும் உங்களுக்கு நிறைய விதிகள் கிடைத்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மீண்டும் இதேபோல் உங்களை மற்றுமொரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திக்கிறேன். இதுபோல் நம்ம ஜாதக ஆய்வை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.